இனிமை நிறைந்த இந்த நல்ல நாளிலே ஜேடிகே டிவி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கமும். இன்று சர்வதேச இளைஞர் தினம். இளமை துள்ளும் பருவத்திற்கு சொந்தக்காரர்களான இளைஞர்களின் இன்றியமையாமையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தும் நன்னாள். வளமான எதிர்காலத்திற்கான இளம் குரல்களை மேம்படுத்தும் திருநாளும் இது. இளமை பருவம் இது எழில்மிகு பருவம், கற்பனை தேரில் உலாவரும் பருவம், கவலை கரையான் அரிக்காத பருவம் என்றாலும் நிலையான வாழ்வுக்கு உழைப்பு என்னும் முதலீட்டை உவந்து அளிக்க உகந்த பருவம் இது. சர்வதேச இளைஞர் தினத்தின் நோக்கங்கள் பல. இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணல், தலைமுறை இடைவெளியை குறுக்குதல், இளைஞர்களின் அமைதியை கட்டி எழுப்பல், சமூக பொருளாதார மாற்றத்தை நோக்கி இளைஞர்களை பயணப்படுத்தல், இளைஞர்களின் அகப்புற மேம்பாட்டிற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளல், அதாவது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய வழிகாட்டல், புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்ற ஐயனின் கூற்றை வலியுறுத்தல், ஒளிப்படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் களிப்படைத்த மொழியும் கடுமை கொண்ட தோளும் தெளிவு பெற்ற மதியும் ஏறுபோல் நடையும் கொண்டு எளிமை கண்டு இறங்கி சிறுமை கண்டு பொங்கி எழுதலே இளைஞர்களுக்கு அழகு என்பார் பாரதி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்பார் நாலடியார். ஆம், இளைஞர்களை கல்வி மற்றும் எல்லா விஷயங்களிலும் மேம்பட உதவி செய்ய வேண்டும். குறிக்கோள் எதுவும் இல்லாமல் அலையின் முதுகில் சவ்வாரி செய்யும் நீர்க்குமிழியைப் போல் அல்லாமல் ஒரு இலக்கினை நோக்கி இளைஞர்களை இட்டு செல்ல வேண்டும். தடைகளை உடைத்து சரித்திரம் படைக்க ஏவ வேண்டும். பலவினரின் பாதையில் தடையாக இருந்த கருங்கல் பாறை பலசாலிகளின் பாதையில் படிக்கற்களாக மாறிவிடும் என்ற கார்லேலின் வாசகத்தை அவர்கள் மனதில் பதிக்க வேண்டும். அதோடு நவீன உத்திகளை கையாளும் திறனை இளைஞர்களிடம் வளர்க்க வேண்டும். இளைஞர்களின் மனநலம் மேம்படுவதற்கும் ஆவன செய்தல் அவசியம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று நம் வேதத்தில் வாசிக்கின்றோம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்கின்றான் தாவீது. ஆம், வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்து, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்து, இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற காத்திருத்தல் அவசியம். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் கரைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண்மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம். ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனிதா, உன் மனதை கீறி விதை போடு மரமாகும். அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வி இன்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா என்ற பா விஜயின் வரிகளை உள்வாங்க வேண்டும். எல்லா தளங்களிலும் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்கப்படுத்துதல் வெகு அவசியம். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. ஆம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நிலையை அவர்கள் பெற வேண்டும். உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து, தூங்கிவிடும் நாட்டை உயர்த்து, எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன் என்போம். முயற்சிதான் திருவினையாக்கும். ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் தங்கள் கோடாரியை தீட்ட வேண்டும். அவ்வாறு தீட்டினால்தான் அவர்கள் நினைப்பது கைகூடும். இளைஞர்களுக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவு அவசியம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியில் பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும்,
மண் பயனுற வேண்டும், வானம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும் என்று பாரதி கூறுவார். ஆம், நாமும் வேண்டுதல் வேண்டாமை இலானடியை வாழ்த்தி யாண்டும் இடும்பை இல்லா வாழ்வை இளைஞர் பெற வாழ்த்துவோம். இளைஞர்கள் தேவபக்தி, நாட்டுப்பற்று, வாழ்வியல் அறம், சுய கட்டுப்பாடு, நல்ஒழுக்கம், நன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அறிவாற்றல், கருணை உள்ளம், சுய தரிசனம் என்னும் உயரிய பண்புகளில் ஓங்கி வளர வேண்டும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்பதை மறக்கக்கூடாது. முன்னேற்றத்தை தடுத்து ஆபத்தை விளைவிக்கும் வழுக்குப்பாறைகளுக்கு மாணவர்கள், இளைஞர்கள் விலக்கி தங்களை காத்து கொள்ள வேண்டும். அதற்கு அத்தியாவசியமானது தெய்வ பயம் இன்மை. இந்த மாதிரி குணங்கள் அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. இதெல்லாம் களைஞ்சாதான் அவங்க நல்லா இருக்க முடியும். அதனால் தெய்வ பயம் இன்மை, வன்முறை, போதை பழக்கம், பிரிவினைவாதம், சோம்பல், எதிர்மறை எண்ணம், கோழைத்தனம், பேராசை, தீ ஒழுக்கம் இவைகளையெல்லாம் நீக்க வேண்டும். அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில் இன்பம் துய்த்து வீடு பேறு அடைதல்தான் நூல் பயன் என்போர் பெரியோர். அதை உணர்ந்து வழுக்கல் நிலத்தில் ஊன்றுகோல் போன்ற ஒழுக்கம் உடையோருடைய வாய்ச்சொற்களை கவனித்து நல்வழியில் செல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிற வேதம் கூறும் கருத்துக்களை மனதில் பதிக்க வேண்டும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால்தானே. வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகனை நினை என்ற பிரசங்கியின் வார்த்தைகளை நாம் நிச்சயமாக மனதில் பதிக்க வேண்டும். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. ஆமாம், அன்பின் சீடன் யோவான் சொல்கிறாரு, வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயிக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்கின்றார். ஆம், வாலிபர்கள் இத்தகு பண்புகளை மனதில் இருத்தல் வெகு அவசியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி கூட பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் பலர். இதில் தவறி அனைத்தையும் இழந்து நின்ற இளைஞர்களும் இருக்கின்றார்கள். இவர்களை குறித்து வேதத்தின் வெளிச்சத்தில் சிந்திப்போம். யோசேப்பு 17 வயது இளைஞன் தன் சகோதரர்களுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சகோதரர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு அவன் அறிவித்தான். அதனால தான் அவனை குழியில் போட்டாங்க. பலவர்ண அங்கி அது ஒரு விஷயமா இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான காரணம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்தவன் யோசேப்பு. தாமரை இலை தண்ணீரில் இருந்தால் கூட ஒட்டாமல் இருப்பது போல அவனுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. சுய கட்டுப்பாடுள்ள இளைஞன். சுய ஒழுக்கம் அவனிடம் காணப்பட்டது. நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை உணர்ந்திருந்தான். பிறர் வாய்ப்பாக கருதுவதை யோசேப்பு அருவருப்பாக கருதினான். போத்திபார் தன் வீட்டில் உள்ள அனைத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தான், மனைவியை தவிர. போத்திபாரின் மனைவியோ என் மீதும் உனக்கு அதிகாரம் உண்டு என்று கூறுகின்றாள். ஆனால் பாவத்துக்கு விலகி ஓடி கர்த்தருக்கு முன்பாக இந்த தீமையை நான் எப்படி செய்வேன் என்று கூறிய அந்த யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கின்றோம். பஞ்சத்தை போக்க பெரிய வழியை காட்டுகின்றான். குழியில் போட்டு அடிமையாக விற்று போட்ட சகோதரர்களை மன்னித்து ஜீவ சம்ரட்சணை பண்ணும்படிக்கு தேவன் என்னை முதலில் இங்கு அனுப்பினார் என்று கூறுகின்றான். எத்தனை மனநலமுடையவன் பாருங்கள். அவனுடைய நற்குணங்களே அவனை அதிபதியாகவும் இரட்சகனாகவும் உயர்த்தியது. அடுத்ததாக தாவீது. ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக விளங்கியவன் தாவீது. ஆண்டவர் மீது அளவு கடந்த பக்தியும் வைராக்கியமும் அன்பும் கொண்டவன். இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரை விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன் நிந்திப்பதை கேட்டவுடன் வெகுண்டெழுகின்றான். அவன் ஒரு தனி மனிதனாக அவனை எதிர்க்க முற்படுகின்றான். சவுல் அரசன் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்கின்றான். ஆம், உன்னால் முடியாதென்று உலகே சொல்லும், நம்பாதே. பெலிஸ்தன் கோலியாத்தும் அவனை சுற்றி பார்க்கின்றான். தாவீதை கண்டு அந்த இளைஞன் சௌந்தரிய ரூபமுள்ளவனும் சிவந்த மேனி உள்ளவனுமாயிருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான் என்று பார்க்கின்றோம். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெறும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. ஆம்,
தன்னம்பிக்கையின் அடிப்படையான கடவுள் நம்பிக்கை தாவீதிடம் இருந்தது. அதனால்தான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனே உம்மாலே நான் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று துணிவுடன் கூறி வென்றான். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் தாவீது கூறுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் காணவில்லை என்கின்றார். தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவன் மட்டுமல்ல, பொறுப்புள்ள தந்தை, பொறுப்புள்ள மகன், நல்ல குடிமகன், நல்ல தலைவன், நல்ல மேய்ப்பன் என செயல்பட்டான். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றது பிசாசு பிடித்த ஒரு இளைஞன். ஒரு தகப்பன் இயேசுவை நோக்கி, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று கேட்கின்றான். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்போது அலறுகின்றான். அது அவனை நுரை தள்ளி அலக்களிக்கின்றது. அவனை கசக்கிய பின்பு அது அவனை விட்டு நீங்குவது அரிதாய் இருக்கிறது என்று கேட்கின்றான். ஆண்டவர் அந்த மகன் அருகில் வருகின்றார். அந்த அசுத்த ஆவி அவனை மீண்டும் அலக்களிக்கின்றது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி அந்த இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்படைக்கின்றார். ஆம், ஒரு பொறுப்புள்ள தந்தை இந்த இளைஞர்களுக்கு வெகு அவசியம். ஒரு சின்ன விஷயத்தில் கூட நீ உருப்பட மாட்ட அப்படின்னு இளைஞர்களை கைவிடுகின்றவர்களாக தாய் தந்தையர் இருக்கக்கூடாது. இந்த தந்தையின் பொறுப்புணர்வு அந்த மகனை நலம் பெற செய்தது. இதே தான் கானானிய பெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம். அவளுடைய விசுவாசம் இயேசுவால் மெச்சிக்கொள்ளப்பட்டதை நாம் அறிகின்றோம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது என்று அவர் கூறும்போது, ஆமாண்டவரே, உண்மைதான், ஆனால் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் பொறுக்கி சாப்பிடுமே அப்படின்னு சொன்ன அவளுடைய விசுவாசம் எவ்வளோ பெரிது. ஒரு பெரிதான சுகத்தை தன் மகளுக்கு ஆண்டவரிடமிருந்து பெற்று தந்தாள். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு அவசியம் என்பதை நாம் பெற்றோர்கள் மறந்துவிடக்கூடாது. ரூத் என்கின்ற ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கின்றோம். தொடர் மரணம், தொடர் தோல்வி, இதில் மனம் உடைந்த நகோமி தன்னை மாறாள் என்றும் நான் கசப்பானவள் என்றும் கூறி தன் மருமக்களிடம் விடை பெறுகின்றாள். ரூத்தோ நற்குணசாலி. அவள் கூறுகின்றாள், உன் தேவன் என் தேவன் என்று. அந்த தோல்வியை, அந்த நடந்ததை எண்ணி வருத்தப்படாமல் அவள் சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும் என்பதை உணர்ந்து வயல்வெளிகளுக்கு சென்று கதிரை பொறுக்கப் போகின்றாள். அந்த தோட்டத்தின் அதிபதி இவளுடைய நற்குணத்தை காண்கின்றான். அவன் கூறுகின்றான், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது என்று கூறி அவளை திருமணம் செய்து கொள்கின்றான். ஆம், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருந்தது அல்லவா? ஆம், இளவயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அது கர்த்தரால் தனக்கு கொடுக்கப்பட்டது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன் என்று நாம் புலம்பல்ல வாசிக்கிறோம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். எனவே தோல்வி நிலை என நினைத்து மனிதன் வாழ்வை நினைக்கக்கூடாது. வாழ்வு சுமை என நினைத்து தாயின் கனவை மறக்கக்கூடாது. இளைப்பாறுதல் தரும் தேவனும் வாழ்வு தரும் இறைவனும் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நினைவில் இருத்த வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் என்று வேண்டுவோம். அடுத்த இளைஞன் தானியேல். தானியேலோடு 3 இளைஞர்கள். இவர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். அரச கட்டளைப்படி அவர்களுக்கு பயிற்சி காலத்தில் ராஜ போஜனம் வழங்கப்பட்டது. அந்த இளைஞர்கள் உலகத்தால் கரைப்படாதபடி தங்களை காத்து கொள்ள முற்படுகின்றார்கள். எனவே மரக்கறிகளை உண்பதை தெரிவு செய்கின்றார்கள். ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை காட்டிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாகவும் அவர்கள் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. அந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஆம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஆம், இந்த மாதிரி நடந்தோம்னா நிச்சயமாகவே கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் அப்படிங்கிற வித்தியாசத்தை மற்றவர்கள் காண முடியும். வேதம் இல்லாது வெறும் உலக அறிவை மட்டும் போதித்தால் கெட்டிக்கார சைத்தான்களை மட்டுமே உருவாக்க முடியும் என்ற ஐசக் நியூட்டனின் வார்த்தை ரொம்ப ஆழமானது. அடுத்த இளைஞன் யோசுவா.
நூனின் குமாரன். இந்த இளைஞன் மோசேயின் பணிவிடைக்காரனாக இருந்தான். ஆனால் இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அகலாதிருந்தான், பிரியாதிருந்தான் என்று பார்க்கின்றோம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல இந்த யோசுவாவும் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்கின்றான். இவன் ஒரு நேர்மறை சிந்தனையாளன், அர்த்தமுள்ள இலக்குகளை அமைத்து கொண்டவன், குறிக்கோள் இளைஞன். நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகின்றார். நீ அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகின்றார் என்ற வரிகளுக்கேற்ப ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். பலன் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய நான் உன்குடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், ஆண்டவரின் துணையோடு கானானை சுதந்திரித்து அதை பங்கிட்டு கொடுக்கும் தலைமை பொறுப்பை அவன் ஏற்றான் என்று பார்க்கின்றோம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா என்ற யோசுவாவின் வார்த்தைகளை மனதில் இருத்துவோம். அடுத்த இளைஞன் யோனத்தான். யோனத்தானின் வில் பின்வாங்கவில்லை என்ற அடைமொழி அவனின் ஆற்றலை உணர்த்தும். தாவீதின் உயிர் நண்பன் அவன். நட்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவன், பக்தன். இவன் தன் ஆயுததாரி வாலிபனிடம், விருத்த சேதனம் இல்லாத அந்த தானயத்திற்கு போவோம், ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை என்று கூறுகிறான். தன் நண்பன் தாவீதைப் போலவே வைராக்கியம் மிகுந்தவனாக, ஆண்டவர் மீது அன்பு மிகுந்தவனாக காணப்படுகின்றான். ஆசா கூறுகின்றார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று. வித் காட் ஐ எம் ஹீரோ, விதவுட் காட் ஐ எம் ஜீரோ என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும். எஸ்தர் என்ற பெண்மணி வஸ்தி இழந்த இடத்தை நிரப்ப ஆகாஸ்வேருவால் தெரிவு செய்யப்பட்ட அழகிய கன்னிப்பெண் இவள். ராஜ அழைப்பு இல்லாமல் அவன் சமூகத்திற்கு செல்ல முடியாது என்ற தடையை மீறி நான் செத்தாலும் சாகிறேன் என்று தன் இனத்தை காக்க முன்வந்த அற்புதமான நங்கை இவள். துஷ்ட ஆமானின் சதியை தன் சமயோசித புத்தியினாலும் உபவாச ஜபத்தினாலும் முறியடித்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற இறைவன் மேல் நம்பிக்கை வைத்த இளம் பெண் இவள். தன்னுடைய இனத்தை காத்த பெண்ணும் இவள். உச்சம் தொட உதவிய ஏணியை காலால் எட்டி உதைத்துவிட்டு உச்சத்தில் உல்லாசம் தேடாமல் உச்சிதமான செயல் புரிந்த எஸ்தர் நிச்சயமாகவே ஸ்டார் தான். எச்சரிப்பின் பாத்திரங்கள் சில இருக்குது. ஏன்னா இவங்க நெகட்டிவாக எதிர்மறையாக செயல்பட்டவர்கள். சீகேம் என்கின்ற இளைஞனை குறித்து நாம் பார்க்கின்றோம். யாக்கோபின் குமாரத்தி தீனாளை இவன் நேசித்தான், அவள் மேல் பற்றுதலாயிருந்தான், அவள் மனதுக்கு இன்பமான வார்த்தைகளை பேசினான். ஆனால் அவளை திருமணம் செய்வதற்கு முன்பாகவே அவளை தீட்டுப்படுத்துகின்றான். அதை சரி செய்வதற்காக பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன், இந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக தாருங்கள் என்று வேண்டுகோள் வைக்கின்றான். அவன் அவள் மேல் அதிக பிரியம் வைத்தபடியினால் அவர்களுடைய வேண்டுகோள் படி அவனும் அவனுடைய பட்டணத்தாரும் அவனுடைய குடும்பத்தாரும் விருத்த சேதனம் செய்ய சம்மதிக்கின்றனர். காரணம், இவன் தன் குடும்பத்தில் மேன்மை உள்ளவனாக காணப்பட்டான், ஆனால் சிறுமையான செயலை புரிந்தான். விருத்த சேதனத்தின் நிமித்தம் அவர்கள் நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோனும் லேவியும் துணிகரமாய் சீகேம் பட்டணத்து ஆண்மக்கள் அனைவரையும் கொன்று சீகேமை பட்டய கருக்கினால் கொண்டு தீனாளை அழைத்து போய்விட்டார்கள். தங்கள் சகோதரியை தீட்டுப்படுத்தினதற்காக அந்த பட்டணத்தை கொள்ளையிட்டு குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்தனர். யாக்கோபு கூறுகிறார், என் வாசனையை கெடுத்து போட்டு என்னை கலங்க பண்ணினீர்களே என்று. ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்கள் சகோதரியை அவன் வேசியைப் போல் நடத்தலாமோ என்று. சீகேம் அதீத காதலினால் முறை தவறினான். அதை சரி செய்ய திருமணத்தை முன்னெடுத்தான். ஆனால் பெண்ணின் சகோதரனின் கோபத்துக்கு ஆளாகி தானும் தன் பட்டணத்தாரும் அழிய காரணமானான். காதல் ஒரு வழி பாதை பயணம். அதில் நுழைவது என்பது சுலபம், பின்பு திரும்பிட நினைப்பது பாவம். காதல் ஆற்றிட முடியா காயம் என்று ஒரு கவிஞன் கூறுகின்றான். பேரின்பரோடு இருக்கின்ற அந்த பேரின்ப காதலை திளைத்து மகிழாமல் இந்த சிற்றின்ப உலையில் ஏன் உழன்று சாக வேண்டும் என்பதை இளைஞர்கள் மனதில் இருத்த வேண்டும். அடுத்ததாக சவுல் என்ற வாலிபனை குறித்து பார்க்கின்றோம். கீசுக்கு சவுல் என்னும் ஒரு சௌந்தரியமான ஒரு வாலிப குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனைப் போல சௌந்தரியம் உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக உயரமாக இருந்தான். ஆளும் வளரனும்
அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி என்று கூறுவார்கள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுதலே புகழத்தக்கது. அழகு, அந்தஸ்து, வீரம் எல்லாம் இருந்தது. இஸ்ரவேலின் முதல் அரசன் என்ற பெரும் வாய்ப்பும் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. சாமுவேல் கூறுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று. தேவ ஆவி அவனை விட்டு நீங்கியது. பெரிய வாய்ப்பை இழந்தான். மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ? கதியாம் இரட்சண்ய வாழ்வை கண்டு நீ தெளிந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்று அறியாயோ? வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதனால் முகத்தை பார்க்கின்ற மனுஷர் மத்தியில் இறைவனுடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ்வது அவசியம். ரெகோபெயாம் சவுலை போலவே இஸ்ரவேலின் 10 கோத்திரத்துக்கும் முதல் அரசனாக விளங்கியவன். சாலமோனிடம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் கட்டளைகள் எல்லாம் உடன்படிக்கைகள் எல்லாம் கை கொள்ளாததுனால, வேறு அஞ்ஞான பெண்களை திருமணம் செய்ததுனால ராஜ்ய பாரத்தை உன்னிடம் இருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகிலும் உன் தகப்பன் தாவீது நிமித்தம் அதை உன் நாட்களில் நான் செய்யலை, உன்னுடைய குமாரன் ரெகோபெயாமுடைய நாட்களில் அதை செய்வேன் அப்படின்னு சொன்னபடி அந்த காரியமெல்லாம் நடக்கின்றது. ஆகினும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் எல்லாம் இல்லை, ஒரு கோத்திரம் அவனுக்கு மீதி ஒன்றை தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வாக்கு நிறைவேறுகின்றது. சாலமோனின் ஊழியக்காரனாக இருந்த பராக்கிரமசாலியும் காரிய சமர்த்தனுமாகிய யெரொபெயாமிடம் 10 கோத்திரங்களின் ஆட்சி பொறுப்பு வருகின்றது. சவுலை போலவே இந்த பொறுப்பு அவனுக்கு வந்தாலும் தன் சுய லாபத்திற்காக, சுய நலத்திற்காக இஸ்ரவேலர்களை ஆண்டவரை விட்டு வழி தப்ப பண்ணினான். அவனை தொடர்ந்து வந்த 19 இஸ்ரவேல் அரசர்களும் இழிவான வழியை பின்பற்றினார்கள் என்று பார்க்கின்றோம். மக்கள் வழி தப்பி போக காரணமாக அமைந்த இவன் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதற்கு அடையாளமானான். எவனிடம் அதிகம் கொடுக்கப்படுகின்றதோ அவனிடம் அதிகம் கேட்கப்படும். எனவே எச்சரிக்கை தேவை. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களாக இருக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். ஐஸ்வர்யவான ஒரு வாலிபனான ஒரு இளைஞனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றான். அவன் நல்லவனாக வாழ விரும்பவில்லை, நல்லவனாக தன்னை காட்ட விரும்பினான். ஆண்டவர் சொல்கிறார், கற்பனைகளை கைக்கொள், இதை என் சிறு வயது முதலே நான் கைக்கொள்கிறேன் அப்படின்றான். அப்போ நீ பரிபூர்ண சம்பூர்ணம் உள்ளவனாக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்கின்றார் ஆண்டவர். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் திரும்பி போனான். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்ற வார்த்தையை புறக்கணித்து மேலானதை இழந்து போனான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பயனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு அதன் பலனை காண்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைலாம் அவனுக்கு புரியவே இல்லை, தெரியவே இல்லை. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிடாதே. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. ஐஸ்வர்யம் அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுகிறது. இதெல்லாம் பைபிளில் இருக்கிற வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உடையவர்கள் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாக இல்லாமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையும் வைக்காமல், நாம் அனுபவிக்கிறதற்கு தேவையான யாவற்றையும் சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன். அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். உங்களை நித்திய வீட்டில் ஆதரிப்பார் உண்டாகும்படிக்கு அழிந்து போகிற உலக பொருளினால் சிநேகிதரை சம்பாதியுங்கள். அலெக்சாண்டர் த கிரேட் 2 கைகளையும் வெளியே வச்சுட்டு அவருடைய அடக்கம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அறிவோம். யோபு சொல்கிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன் அப்படின்னு. அதனால் செல்வத்து பயனை ஈதல், துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்பதை உணர்ந்து கொள்வோம். ஈதல், இசைப்பட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்பதை மனதில் இருத்துவோம். இந்தியாவில் ஜனவரி 12ஆம் தேதி விவேகானந்தரின் பிறந்த தினம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகின்றது. விழிமின் எழுமீன் என்கின்ற வாசகம் எங்கும் ஒலிக்கின்றது. இயேசு நாயினூர் விதவையின் மரித்து போன மகன் அவனுடைய பாடையின் அருகில் அவனை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்றார். அவ்வாறே அந்த மரித்து போன ஒரு சிறு பெண்ணிடம் தலிதா கூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று கூறினார். ஆம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார்.
பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஐத்தீகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்து 3ஆம் மாடியிலிருந்து தூக்கத்தில் கீழே விழுந்துட்டான். பவுல் கீழே இறங்கி வந்து அவனை உயிருள்ளவனாக அவனை எடுத்துக்கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. ஆமாம், எப்போவுமே முடிந்ததில் துவக்கத்தை காணும் அவருக்கு இணை அவர் தான். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படையுங்கள். ஆமாம், ஏன்னா தூக்கம் கந்தைகளை உடுத்தும் அப்படின்னு நம்ம வாசிக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி நித்திரை செய்யட்டும் என்று சொன்னால் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும் அப்படின்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் தெளிலால் மடியில் படுத்து நித்திரை செய்த சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வேடிக்கை பொருளானான். அதனால் பார்த்துக்கோங்க, தெபொராள்கிட்ட சொல்கிறார், விழி விழி தெபொராளே, விழி விழி பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக கொண்டு போ. அவள் விழித்து எழுந்தாள். தெபொராள் விழித்தாள். அதனால தான் அவள் சொல்கிறா, தெபொராளாகிய நான் தாயாக எழும்பும் அளவும் இஸ்ரவேலின் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் கிடந்தன அப்படின்னு சொல்லிட்டு. ஆம், இன்றைக்கும் உங்கள் கையில் தான் எதிர்கால இந்தியா இருக்குது அப்படிங்கிறத மறந்து போயிடக்கூடாது. அன்பானவர்களே, பல நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். ஆமாம், சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் என்ற பட்டுக்கோட்டையின் வரிகளை மனதில் இருத்துங்கள். வாலிபனே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. எனவே தூங்குகின்ற நீ தூக்கத்தை விட்டு துரிதமாக எழுந்திரு. ஏன்னா காலம் பொன்னை விட மேலானது. இளமை என்பது மை நிரம்பிய பேனா. எழுத தெரியாமல் பேசாமல் இருக்கக்கூடாது. முதுமை எழுத தெரியும், ஆனால் மை இல்லாமல் போயிடும். அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இளமை கழிகின்றது, முதுமை கூடுகின்றது. செய்ய வேண்டியதை காலத்தில் செய்ய வேண்டும். ஏனெனில் காலம் நம் கையில் இல்லை, நாம் தாம் காலத்தின் கையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாற் செய்யேன் என்ற வள்ளுவனின் வாசகத்தை இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை. இன்று மட்டும் நம் கையில் உள்ள வீணை, வீணையை மீட்டுங்கள், இனிமை காணுங்கள். இறுதியாக, கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கடுப்பிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத உறவு, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, துய்ய இறைவன் பாதத்தில் அன்பு, உதவி பெரியாரின் கூட்டு ஆகிய அனைத்தையும் இறைவன் தயவால் நீங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றேன். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று மீண்டும் வாழ்த்தி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.